வணக்கம் உறவுகளே. பிள்ளை செல்வம் என்பது ஒரு மாபெரும் வரப்பிரசாதம், கடவுளுடைய கிஃப்ட் என்று சொல்லுவாங்க இல்லையா? பிள்ளைகள் இருந்தால் அந்த வீடு குதூகலமாக மாறும். அவ்வளவுத்துக்கு பிள்ளைகள் மழலைகள் மகிழ்ச்சியானவர்கள். அவர்கள் இல்லாத வீடு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் பாருங்கள் என்ன நடக்குன்னு சொன்னால், பிள்ளை வேண்டும் என்பதற்காக எடுத்த முயற்சி, அதுவும் பொம்பளை பிள்ளை ஒன்று வேணும் என்று சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க. ஆசைப்பட்டு திருமணத்துக்கு பிறகு கர்ப்பமாகியிருக்காங்க. அதில் ஆம்பளை பிள்ளை பிறந்தது. சரி, பரவாயில்ல, பிள்ளை தானே, மூத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை, ஓகே. ரெண்டாவது நான் கர்ப்பமாகிருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளை, பரவாயில்ல, ரைட், ஓகே. ரெண்டு ஆம்பளை பிள்ளை விட்டு இருந்தால் நல்லது தானே, ஓகே. மூத்தவர் கூட துணையாக இருக்கும்னு சொல்லி சமாளித்து கொண்டு தங்களுக்கு தாங்களே ஆறுதல் சொல்லி மூன்றாவது முறையாக கர்ப்பமாகிருக்கிறாங்க. அதுக்கு ஆம்பளை பிள்ளைங்க. என்னடா மூண்டும் சரி மும்மூர்த்திகளாக இருக்கட்டும் என்ற மாதிரி தேற்றிக்கொண்டு நாலாவது முறையும் கொஞ்சம் காலத்தில் கர்ப்பமாகிருக்கிறாங்க. அதுக்கு ஆம்பளை பிள்ளை. அப்போ கண்டு தந்தை யோசிச்சார், என்ன ஒரு ஆம்பளை பிள்ளைனா பஞ்சபாண்டவராக போயிடும், பார்ப்போம்னு சொல்லி கர்ப்பமாக இருக்காங்க. அஞ்சாவது மாம்பழை பிள்ளை. தாய்க்கு பொறுமை இல்லாம போச்சு. என்னங்க 5 மாம்பழை பிள்ளை, நீ அவர் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தானே நாங்கள் விரும்பினாங்க, என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு திருப்பி 6வது முறை கர்ப்பமாகறாங்க, ஆம்பளை பிள்ளை. 7வது ஆம்பளை பிள்ளை, 8 ஆம்பளை பிள்ளை, 9 ஆம்பளை பிள்ளை. அப்பா என்னடா இது, ஒரு பொம்பளை பிள்ளை கூட ஒரு முயற்சியை பாருங்கள். அதானுங்க, அதாவது ஒரு முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சியுடையார் நிகழ்ச்சி அடையார்னு சொல்லுவாங்க இல்லையா? 9 முறையும் ஆம்பளை பிள்ளை. 31 வயதான பெண் தான் இந்த தாயாகி கொண்டிருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டு 9 ஆம்பளை பிள்ளைகள் தொடர்ச்சியாக பெற்றிருக்காங்க. சரி, போனால் போகட்டும், 10வது முறையும் கர்ப்பமாயிருக்கிறாங்க. ஆனால் அடிச்சது அதிர்ஷ்டம், பொம்பளை பிள்ளை, அழகான ஆரோக்கியமான ஒரு பொம்பளை பிள்ளை மகாலட்சுமி பிறந்தாச்சு. அப்பாடா, அப்படியே வீடு ஃபுல்லாக 9 பிள்ளைகளும் ஒரு பொம்பளை பிள்ளை சும்மா களை கட்டி மகிழ்ச்சியாக இருக்காங்க. கொஞ்ச நாள் போக தாய்க்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இவங்க ஆம்பளை பிள்ளைகள் 9 பேரும் தங்களுக்கு துணையாக ஆடி பாடி விளையாடுறாங்க. ஆனால் இந்த பிள்ளை மட்டும் தனியாக ஒரு சகோதரி இல்லாமல் இருக்குதே ஒன்று ஒரு ஃபீல் பண்ணி இப்போ 11வது முறையாக கர்ப்பமாயிருக்காங்க. ஆனால் இதில் பிறக்கப்புற பிள்ளை என்னென்னு சொல்லி என்ன போடுபடையில். ஆனால் அந்த வைரலான இந்த வீடியோவில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிச்சுன்னா, அந்த தாய் அந்த 9 ஆண் பிள்ளைகளும் என்ன மாதிரி எதிர்காலத்தில் வளர வேண்டும், என்னென்ன துறைகளில் ஈடுபட வேண்டும் சொல்லி அந்த ஆசையை சொல்லியிருக்கிறாவாம். அந்த 10வது பிறந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு துணை வேணும்ன்றதுக்காக, ஒரு சகோதரிக்காக மீண்டும் தான் கர்ப்பமாக இருப்பதை அந்த 31 வயதான தாய் சொல்லியிருக்கிறார். இந்த சம்பவம் அமெரிக்காவில் நடந்திருக்கு. எனவே இந்த சம்பவம் தொடர்பாக பலர் தங்களுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் அந்த பெண்ணினுடைய விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையையும் ஒரு பாராட்டும் விதமாக செயற்பட்டிருக்காங்க. உண்மையிலேயே பாராட்ட முடியுது. ஒரு பொம்பளை பிள்ளைக்காக அவர் 9 முறை கர்ப்பமாகி ஆண் பிள்ளைகளை பெற்றாலும் கூட 10வது முறையாக நான் பெற்றே தீருவேன் என்ற ஒரு முயற்சியில் பொம்பளை பிள்ளையை பெற்றிருக்கின்றார். இப்போ அடுத்த முயற்சி தான் இன்னும் பாராட்டத்தக்கது. அந்த பிள்ளைக்கு ஒரு துணை வேணுமே என்று இன்னொரு சகோதரிக்காக, இன்னொரு பொம்பளை பிள்ளைக்காக திருப்பி கர்ப்பமாக இருக்கின்றார். ஓகே, இது நல்ல செய்தி. இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க, இதெல்லாம் ஒரு செய்தியான்னு சொல்லி நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொன்னால், பிள்ளை செல்வம் என்பது மிக முக்கியமானது. பிள்ளை இல்லாதவர்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். எனவே இந்த முயற்சியை நாங்கள் பாராட்டுகிறோம், அந்த தன்னம்பிக்கையை பாராட்டுகிறோம். இது ஒரு மகிழ்வான செய்தி என்றபடினால் நாங்கள் உங்களுடன் என்பதை பகிர்ந்து கொள்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே, வணக்கம்.